வணக்கம் ருத்ரோ ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல கன்னி ராசிக்கு ஏப்ரல் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் மீண்டும் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களை அடையும். இப்ப பாத்தீங்கன்னா ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கர்மாவை செயல்படுத்துகிறது பாக்குறோம். அந்த அடிப்படையில கோச்சார அடிப்படையில ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு கன்னிராசிக்கு 9ஆம் இடத்திலேயே ஏப்ரல் மாதம் வரை இருக்கிறார். மே மாதத்துலதான் குரு பயிற்சி ஆகுது. அதே மாதிரி சனி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலேயே இருந்த சனி இப்ப கரெக்டா ஏப்ரல் மாசம் பிறக்கிறதுக்கு 2-3 நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்கிறார். சோ 7ஆம் இடத்து ராசி சனி ராசியவே பார்க்கும் பொழுது குரு ராசியை விட்டு பார்க்கறத அடுத்த மாசம் விலகிறார், மே மாதம். சோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஹனிமூன் பீரியட் முடிந்து விட்டது. ஏதாவது கொஞ்சம் அடுத்த கட்ட உழைப்பு, அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்த போறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் 2024 ஏப்ரல் மேல இருந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருந்தது, சனி மறைந்திருந்தது. ஒரு மாதிரியா பிரச்சனைகள்ல அதிகமா நம்ம இன்வால்வ் ஆகாம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பட் இந்த 7ஆம் இடத்துக்கு வந்த சனி பாத்தீங்கன்னா கண்டக சனின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 7ல் இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்து வேலைகள் செய்யும். 7ஆம் இடத்து வேலை என்ன? பங்குதாரர்கள் மூலமாக சில விஷயங்கள், மனைவியா இருந்தால் கணவர், கனவி இருந்தாலும் கணவனா இருந்த மனைவி, நண்பர்கள், பார்ட்னர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், கிளையன்ட்ஸ், அசோசியேட்ஸ், இது மாதிரி நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க யாரை மீட் பண்ணுவீங்களோ உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்கள நிறைய ஃபோக்கஸ் இருக்கு. அது மூலமாக சில கிடைக்கிறது, சில பிரச்சனைகள் வரும், சில முன்னேற்றங்கள் இருக்கும். அது மாதிரி மிக்சடான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பட் என்னதான் இருந்தாலும் கன்னிராசிக்கு சனி பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதியா இருக்கிறதுனால நிறைய முன்னேற்றங்கள் தான் கொடுக்கிறாரோடைய 7ஆம் வீட்டு வழியாக பிரச்சனைகள் அவ்வளவா இருக்காது. ஆனா உழைக்க வேண்டி இருக்கும். இதுவரை கிணத்துல காலை நீட்டிட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு இருந்தவங்க நாம கொஞ்சம் உள்ள குதிச்சு நம்ம குளிக்க வேண்டி இருக்கும். அதாவது முயற்சிகள்ல ஒரு எல்லைக்கு போக வேண்டியது இருக்கும். முழுசாக முள்ளு செடி பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இறங்கி பண்ண வேண்டியது இருக்கும். அது நல்லாவே பண்ணுவீங்க. அதே சமயத்துல மே மாதம் 14ஆம் தேதிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்து வீடுபட்டு குழப்பங்கள் இல்லாமல் தீர்க்கமாக செய்யப்படக்கூடிய ராகுகேது ராசி விட்டு விலகிறது அருமையான விஷயம். சோ இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கடக சனியில ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன வருதுன்னா ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா ராசியவே பார்க்குது, அருமையான விஷயம். ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா கன்னிராசியை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்துல புதனே பார்த்தீங்கன்னா ராகு சனியோட சம்பந்தப்படுது போது கொஞ்சம் டென்ஷன்கள், சில கன்ஃபியூஷன், சில ஸ்ட்ரெஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க சில விஷயங்கள் செய்வதற்காக ஒரு பேசிக்கான சில ஃபவுண்டேஷன் வேலைகளை, சில கான்டாக்ட்ஸ், சில கான்ட்ராக்ட்ஸ், சில முயற்சிகள், சில விண்ணப்பங்கள் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் 2025 கன்னிராசிக்காரர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பயிற்சி ஆகுது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், ராகு சனியோட இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். விரையாதிபதியே 8க்கு சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஒரு இடம் விட்டு இடம் போறது, கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் அன்றாட பழகக்கூடியவங்க, கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்ல வரும். நம்ம என்ன பேசுறோம், என்ன பண்றோங்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டியோட பண்ணணும். தெரியாத ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பிரச்சனைக்குரிய ஒரு மாற போயிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுல சனியும் ராகும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ், உங்களோட ஒர்க் பண்றவங்க, தொழில் சார்ந்து இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக போகக்கூடிய அமைப்பு, சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இது வரைக்கும் ஓரளவு போயிட்டு இருந்தது பற்றி புது டெவலப்மெண்ட் உண்மையில நாங்கள் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா டெவலப் ஆகும். ஏன்னா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வரணுங்கிறதா இந்த சனி பயிற்சியோட அமைப்பு. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு 1.5 வருஷமா சில முடிவுகளை தள்ளி போட்டுட்டு இருந்து
சில முயற்சிக்கான முடிவுகளை தள்ளி போட்டுட்டு இருந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேல பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி இறங்கி கூச்சிருவீங்கன்னு மாதிரியே சொன்ன மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமையும் இது எப்படி போய் முடியுமேங்கிறது தெரியாத ஒரு கன்ஃபியூஷனோடய இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டிரான்சிஷனரியான ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறுறது, ஒரு மனநிலையிலிருந்து இன்னொரு மனநிலையில மாறுறது, ஒரு விஷயத்துக்கு டேபிள்ல ஒரு கடவுள் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாதிரி ஒரு டிரான்சிஷனரி மாறக்கூடிய மாறும் தன்மை உடைய ஒரு மாதமாக ஏப்ரல் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ராசியவே இத்தனை கிரகங்கள் பார்ப்பதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்களும் முடிவெடுப்பதுல ஒரு தீர்க்கம் இல்லாமல் போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முக்கியமான முடிவுகள்லாம் ஏப்ரல் மாசம் எடுக்காம கொஞ்சம் மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது. ஸோ பட் இருந்தாலும் சில தேவையான சில விஷயங்கள் மட்டும் பண்ணி அதுக்கு தகுந்த ரிஸ்க் என்ன ரிவார்டு என்னங்கிறதெல்லாம் யோசிச்சு எந்த வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர் அது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நீங்க திட்டங்களை நீங்க போட்டு வைக்கிறது கொஞ்சம் 2-3 பேர்த்துக்கிட்ட செக் பண்ணி இது கரெக்டா நீங்க போற டைரக்ஷன் கரெக்டானு செக் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் மாசம் நீங்க எடுத்து வைக்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தீர்க்கமா ஒரு டைரக்ஷன்ல போகக்கூடிய அமைப்புகளா போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் தீர யோசனை பண்ணி மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லத்தரசிகள்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயே ராகு சுக்கிரன்லாம் சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள், சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா காதல் கை கூடுறது, கலப்பு திருமணங்கள் கொஞ்சம் கைகூடுற விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்மளுடைய சர்க்கிள் இல்லாதவங்களோட பழகிட்டு இருந்தது நெக்ஸ்ட் லெவல் போறது, சம்டைம்ஸ் தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்சம் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். என்னால யாரோட எப்படி பழகிறோம், என்ன பேசுறோங்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பண்றது நல்லது. ஏன்னா ராகு சனி சம்மந்தப்படுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஏப்ரல் மாசமும் சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் கன்னி ராசிக்கு நம்ம ஏப்ரல் மாசத்துல 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் நீங்க அன்றாட வாழ்க்கையில பழகிறவங்க நண்பர்கள், முதலே சொன்ன மாதிரி நீங்க சந்திக்கக்கூடியவங்களோட கிளாரிட்டியோட அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உறவுகளை மேம்படுத்திக்கணுமே ஒழிய எடுத்தமா கவுத்தமா போனோம்னா கடைசியா நீங்க தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்களோங்கிறது கடைசி ஃபீல் பண்ண வேண்டியதா போயிடும். ஸோ ஒரு மாதிரி டிரான்சிஷனர பீரியட் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக கேள்விப்படுகிறோம். மற்றபடி உடம்பு உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய தொந்தரவு இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுத்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன மாதிரி தசைகள் புக்திகள் போய்கொண்டு இருக்குது, அது யோகமான தசைகளா, அந்த மாதிரி தசநாதன் இப்ப கோச்சாரத்துல எந்த மாதிரி போயிட்டு இருக்காருங்கெல்லாம் துல்லியமாக நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது துல்லியமா நம்ம இந்திய வேத ஜோதி அடிப்படையில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்து நம்ம வாழ்க்கையில டெசிஷன் எடுத்து மீண்டும் மேல வர முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.